ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன விளாக் அப்டின்னா, பொங்கல் சீர் குடுக்க போறோம். அதுக்கு தான் கிளம்பிட்டு மு நாளைக்கு தேவையான திங்ஸும் வந்து பேக்லலாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்கோங்க. வேன் வரவும் போ வேண்டியதான். 11 மணி போல வேன் வந்துச்சு. எந்த ஊருக்கு போறோம் அப்டின்னா, கரூர் பக்கத்துல உள்ள ஒரு ஊருக்கு போறோங்க. கரூர் பக்கத்துல கல்லுமடைன்னு சொல்லிட்டு, அந்த வெள்ளி அணை அந்த சைடு உள்ளவங்களுக்குலாம் தெரியும். அந்த ஊருக்கு தான் போறோம். இதுதாங்க என்னுடைய சொந்தங்கள். இது 2 பேரும் என்னோட அத்தை பின்னாடி அவங்கள வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கீழ குனிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் நெறைய வீடியோஸ்லலாம் முகத்த காட்டுனாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோனால ஒரே கூச்சம். அதுக்கப்புறம் கிளம்பி 4 மணிக்கு தாங்க விடிய காலம் ரீச் ஆனோம். ரீச் ஆயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வேலை என்னது டீ தான். டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். முகிக்கு வந்து அவங்க அத்தை வந்து மேக்கப் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதாங்க அவங்க அத்தை. எனக்கு நாத்தனார். எனக்கு நாத்தனார் நெறையா பேருங்க. சொந்த நாத்தனார் 4 பேரு. மத்தபடி உறவுல எல்லாருமே. ஆக்சுவலா எல்லாருமே என்னுடைய சொந்த நாத்தனார் தாங்க. ஏன்னா நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே அப்படிதான். ஆ ஸோ அவங்க மேக்கப் பண்ணி விட்டு முகிய கிளப்பி விட்டுருந்தாங்க. அந்த நைட்டில நிக்கிற பொண்ணுக்கு தாங்க சீர் குடுக்க போயிருக்கோம். நாங்களே கிளம்பிட்டோம். ஆனா இன்னும் மேடம் கிளம்பல. ம். பொங்கல் சீர்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுவும் வந்து என்னோட பொங்கல் சீருக்கு வந்து முகி வந்து கையில இருந்தாங்க. தல தீபாவளிக்கு வந்து மாசமா இருந்தேன். பொங்கலுக்குலாம் முகி வந்து கையில இருந்தாங்க. ஒரு நான் 30 நாள் குழந்தைன்னு நெனைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பொங்கல்னு சொல்லலாம். ஏன்னா பொங்கல் அப்டின்னா நம்மளுக்கு வந்து தீபாவளி வந்து ஒரு நாள்ல முடிஞ்சிரும். எனக்குமே எங்க அப்பா வீட்ல வந்துட்டு ஒரு நாள் தாங்க பொங்கல். ஃபர்ஸ்ட் நாள் வைக்கிற பொங்கல் மட்டும் தான். ஆனா என் ஹஸ்பண்ட் ஊர்ல வந்து 3 நாளுங்க. முதல் நாள் வீட்டு பொங்கல், அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அடுத்த நாள் வைப்போம். 3ஆம் நாள் காணும் பொங்கல். ஸ்கூல்ல போயிட்டு ஜாலியா அங்க ஒரு கிரவுண்ட்லலாம் வந்து விளையாட்டெல்லாம் வச்சு ரொம்ப ஜாலியா சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி 3 பொங்கல் கொண்டாடுவாங்க. அது வந்து கிராமத்தில மட்டும் தான் கிடைக்கும். ஸோ யார் யாரெல்லாம் வந்து கிராமத்தில இருக்கீங்க, கிராமத்தில இருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த சீர் ஜாமாக்கெல்லாம் சந்தன குங்குமம் வைப்பாங்க. அ பானை, அதுக்கப்புறம் அரிசி வடிகட்டுறது, அப்புறம் பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஜாமாவும் வாங்கிருவாங்கங்க. எல்லாமே வாங்கி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில என்ன ஒரு ஹைலைட்டுனா, நான் வந்து ஃபோன வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். முகி அதே மாரி ஃபோன வந்து வாங்கி வீடியோ வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க வச்சிருந்தப்போ ஃபோன் ஆஃப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னைய கூப்ட்டு வீடியோ ஆன் பண்ண சொல்லி, அதுக்கப்புறமும் வீடியோ எடுத்தாங்க. நான் எடுப்பேன். எனக்கு உள்ள போய் போய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே பார்த்து சிரிப்பு தாங்கல. ஏன்னா, நமக்கு அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்க பண்ணும்போது நம்மளுக்கே அவ்வளோ ஆசையா இருக்கும் இல்லையா? அதுலயும் முகி வந்து பண்ற ஒவ்வொரு விஷயமுமே அழகாவும், ஆச்சரியமும் படுத்துங்க. நம்ம என்ன சொல்றோமோ, அத அப்படியே செய்வாங்க. ஒரு டைம் வந்துட்டு ஒரு பொருளோட பேர் சொல்லிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அத கரெக்ட்டா சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. நாங்கலாம் சீர் ஜாமாவ தூக்கிட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து ஒரு பானைய தூக்கிட்டு வந்தாங்க. அதுவும் ஒரு கையில பானை, ஒரு கையில ஃபோனு 2யுமே விடலங்க. காலையில டீ மட்டும் குடிச்சதோட இருக்கவும், சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. காலையிலேயே சாப்பாடு, அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து குடுமியான் மலைக்கு போயிருக்கோம். அதையும் பாருங்க. தேங்க் யூ.